வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து புடலங்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வந்து மணத்தக்காளி காய் ஆட் பண்ணியிருக்கேன், மணத்தக்காளி வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மீன்வெல் நான் போடுற டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து பிளாண்ட் டயட் தான். பிளாண்ட் டயட்னால் காரம், மசாலா, எண்ணெய். காரம் மசாலா சுத்தமாக இல்லாமல் எண்ணெய் கம்மியாக, அல்சர் பேஷண்ட்டுக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்காக தான் போடுறது. இப்போ கடுகு பொரிஞ்சாச்சு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி, கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து குயிக்காக வந்து உங்களுக்கு தக்காளி வதங்கிடும். சிலர் வந்து உப்பு போட்டும் வதக்குவாங்க. உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா அடுத்தது உப்பு போட்டது வந்து கொஞ்சம் ஏறத்தாழ ஆகிடுச்சுன்னா ரொம்ப ரெசிபி அந்த இதுவே டிஷ்ஷே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் தண்ணி ஊற்றி வதக்குனா எப்படி வதங்குதா அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லாவே குயிக்காகவே வதங்கிடுது. ஒரு 2 to 3 minutes தான் அதுக்குள்ளே குயிக்காகவே வதங்கிடுது. அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கைவிடாமல் கலரிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது குயிக்காக வந்து வதங்கிடுது. மீன்வைல் வந்து என் சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள். மீன்வைல் இந்த நான் போடுற டைப் ஆஃப் டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாண்ட் டயட் தான். இப்போ வந்து தக்காளி வதங்கிடுச்சு. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒரே ஒரு தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இது புடலங்காய் வேகும் போது ஒரு ஹாஃப் பாயில்டு இதுவாக இருக்கும், தக்காளியாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் 3 தக்காளி போட்டு முதல்ல வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுடுறேன். இது கூட வந்து ஒரு முருங்கைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து ஒரு 2 மீடியம் சைஸ்னால் ஓரளவுக்கு ஒரு 1/2 அடி ஸ்கேல் அளவுக்கு வந்து 2 புடலங்காய் எடுத்திருக்கேன். 2 புடலங்காவை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த தக்காளி கிரேவி இருக்கு இல்லையா, அதோட நல்லா கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் அந்த மசாலா ஃபுல்லாக இதில் மிக்ஸ் ஆகும். மீன்வைல் வந்து அல்சர் பேஷண்ட்டுக்காகவே தான் நான் இந்த அல்சர் பேஷண்ட், அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டு, அப்புறமா போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் இருக்கிறவங்க 7 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் வந்து காரம் இல்லாத ஒரு பத்தியமான சாப்பாடு சாப்பிட்ணும். அப்புறம் ஆஃப்டர் டெலிவரி விமன்ஸும் கூட பார்த்திங்கன்னா ஒரு 7 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் அவங்கள பத்திய சாப்பாடு தான் சாப்பிட்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக பத்தியமாக எப்படி காரம் மசாலா சுத்தமாக யூஸ் பண்ணாமல் எண்ணெயும் லிமிட்டடாக யூஸ் பண்ணி எப்படி டிஷ்ஷஸ் ரெசிபீஸ் ரெடி பண்ணுறதுன்றது தான் என்னோடய மெயின் இந்த சேனலோட மோட்டோ. இந்த சேனல் அதுக்கு தான் நான் ஓப்பன் பண்ணது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் நான் வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன் டெய்லி. இப்போ ஓரளவுக்கு வந்து தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேகிற அளவுக்கு 4 விசிலுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த காய்கறிக்கு அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் எடுத்துக்கணும் நம்ம. மீன்வைல் வந்து உங்கள் வீட்லேயோ ஃப்ரெண்ட்ஸ்லேயோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாருக்காவது அல்சர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ண சொல்லுங்கள். அவங்களையும் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். டெய்லி புது விதவிதமான டிஷ்ஷஸோடு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயின் எனக்கு அதுதான். அதே மாதிரி நான் ஏதாவது இங்கே தப்பு பண்ணியிருந்தேன்னா இப்போ ரெடி பண்ணும்போது அதுக்கு நான் எந்த தப்பு பண்ணுறேன்றதை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீன்வைல் வந்து அல்சர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வெறும் வெந்த காய்கறி, வெந்த சாதம், அப்புறம் அவிச்ச பருப்பு, இதுதான் தயிர், அவ்வளோதான் சாப்பிட்ணுன்ற அவசியம் கிடையாது. அவங்கள கூட ரெகுலராக எல்லாரும் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்லாம், காரமும் மசாலா ஆட் பண்ணாமல். ஸோ இப்போ 4 விசில் வந்துடுச்சு. வந்த உடனே கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி சுண்டட்டோன்ட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் தண்ணி சுண்ட வைக்கிறேன். அப்போ தான் அடுத்த ஸ்டெப் ஆஃப் ப்ரொசீஜருக்கு நம்ம போக முடியும். மீன்வைல் பேக் டு த சப்ஜெக்ட். அல்சர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த மாதிரி ரொம்ப பிளாண்டாக சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. மற்றவங்க சாப்பிட்ற மாதிரி அவங்களும் அதே மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாமே சாப்பிட்லாம், காரம் மசாலா எண்ணெய் அதிகமாக சேர்க்காம. அது மாதிரி வந்து எப்படி செய்யணும், என்ன ப்ரொசீஜர், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எப்படின்றது நானும் இப்போ உங்களுக்கு வந்து வீடியோஸாக போட்டு காட்டுறேன். உங்களுக்கு வந்து வீட்டில் யாராவது இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் சமைச்சு கொடுங்க. அவங்களுக்கும் ஒரு மனசு திருப்தி அடையும். நம்மளாலையும் வந்து மற்றவங்கள மாதிரி சாப்பிட முடியும் காரம் போடாமல். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா காரத்தை தவிர மற்றபடி ரெகுலராக மற்ற என்ன ப்ரொசீஜர் பண்ணுறாங்களோ அதே தான் எல்லாமே இருக்கும். சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு வெங்காயம் ஒத்துக்கும்னா நீங்கள் வெங்காயம் ஃபஸ்ட்டு வந்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு
இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா அதையும் கூட நல்லா அதுவும் ஒத்துக்கும்னா அதையும் கூட நீங்கள் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு இது மாதிரி பண்ணிவிட்டு இப்போ கொதிக்கும்போது கொஞ்சம் மஞ்சள்தூளும், உங்களுக்கு மிளகாத்தூள் ஒத்துக்கும்னா மிளகாத்தூள் போடுங்க. காஞ்ச மிளகா ஒத்துக்கும்னா காஞ்ச மிளகா கொஞ்சமாக போட்டுக்கலாம். இல்லை பச்சை மிளகா ஒத்துக்கும்னா கொஞ்சமாக பச்சை மிளகா போட்டுக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு டாலரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். ஏன்னா வயிறு ரொம்ப எரிச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரத்தம் வர்ற அளவுக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, நீங்கள் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். நான் இப்போ செஞ்சு காட்டுற மெத்தட் படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு சேஃப் அண்ட் ஈஸி. கூட அடிக்கடி இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அடி பிடிக்காம இருக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக டயட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் சீக்கிரமாகவே குணமாயிடும். அதே மாதிரி அல்சர் ப்ராப்ளம் குணமாயிட்டதுக்கு அப்புறமா கூட நீங்கள் அதிகப்படியான காரமோ, இல்லை எண்ணெயோ, இல்லை மசாலாவோ சேர்த்திங்கன்னா மறுபடியும் அது ரிகரண்ட்டாக வந்துடும். ஸோ அதனால் லைஃப் லாங் கொஞ்சம் லிமிட்டடாக கொஞ்சம் சாப்பாட்டில் கட்டுப்பாடோடு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ தண்ணி நல்லா சுண்டுடுச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். புளிக்கரைச்சல் ஆட் பண்ணுறேன். புளிக்கரைச்சலில் பார்த்தீங்கன்னா 2 பட்டை புளி தான் போட்டிருக்கேன். ஏன்னா அதிகமான அங்கே காய்கறி இல்லை. ஸோ அதனால் வந்து 2 பட்டை புளியும் 1½ ஸ்பூன் உப்பும் போட்டுட்டு நல்லா கரைச்சிட்டு அந்த புளி கரைச்சல் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் வந்து அந்த புளி கரைச்சலோட புளியோட எஃபெக்ட்டும் அந்த உப்போட எஃபெக்ட்டும் நல்லா அந்த இதில் வந்து இறங்கும். ஸோ கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு வந்துட்டு நம்ம வந்து இதை வந்து குக்கருக்கு மூடி போட்டுட்டு ஒரே ஒரு விசில் லோ ஃப்ளேமில் வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் 4 விசில், கடைசியாக வந்து லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சா போதும். ப்ரிப்ரேஷன் ரெடி ஆகிடும். ஸோ மீன்வைல் வந்து நீங்கள் எந்த அல்சர் பேஷண்ட்ஸ்க்கோ இல்லை வந்து வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கோ இல்லை கிட்ஸுக்கு கூட காரம் இல்லாமல் சாப்பிட்ணுன்னு நினச்சாங்கன்னா இந்த டைப் ஆஃப் டிஷ்ஷஸ் எல்லாமே செஞ்சு தரலாம். எனக்கு மேக்ஸிமம் வந்து உங்களோட சப்போர்ட் தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். டிஷ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.